டோன்ட் பி அன் எம்ப்ளாய், டோன்ட் திங்க் லைக் அன் எம்ப்ளாய்ன்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எல்லாரும் சேம் ரோல் இல்ல. ஆனா எல்லோரும் சேம் வேல்யூ தான். ஒருவர் பில்ட் பண்ற பர்பஸ், இன்னொருத்தர் அதை ஸ்ட்ரென்தன் பண்ற பர்பஸ், இன்னொருத்தர் அதை சஸ்டெயின் பண்ற பர்பஸ். இதுதான் ரியல் growth. எம்ப்ளாய்ன்னு சொல்லும்போது சில பேருக்கு ஜஸ்ட் ஜாப் தானேன்னு தோணும். பட் உண்மை என்னன்னா, எம்ப்ளாய்னா ஒரு பவர் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஒரு கம்பெனியோட பேக் போன் யாரு? எம்ப்ளாய். ஒரு ஐடியா ரியாலிட்டி ஆக்குறது யாரு? எம்ப்ளாய். ஒரு பிசினஸை growth பண்றது யாரு? எம்ப்ளாய். மேபி மெனி கேன் கம் அப் வித் விஷன், ஆனா அதுக்கு லைஃப் கொடுக்கறது எம்ப்ளாய். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் இதை சொல்றது எம்ப்ளாயா தான் இருங்கன்னு புஷ் பண்ண இல்லை. நான் ஒரு ஃபவுண்டரா இருந்தாலும் கூட ஐம் ஹோல்டிங் எம்டி டெசிக்னேஷன் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபவுண்டர் இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்லோ ஆகும், ஆனால் ரைட் டீம் இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகும். லைக் டாடா டில் நவ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ டீம் செட் பண்ணவே ஒரு டீம் வேணும். நான் இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தோனி, விராட். அவங்க கிரிக்கெட்டோட ஃபவுண்டர்ஸா? இல்லை தானே? ஆனால் அவங்க ரோலில் எப்படி வேல்யூ கொடுத்தாங்கன்னு பாருங்க. மேட்ச் ப்ரெஷரில் காமாக இருக்கிற தோனி, சேஸ் பண்ணுற டைமில் ஃபயராக இருக்கிற விராட். அவங்க பொசிஷன் பிளேயர்ஸ் தான், ஆனால் இம்பேக்ட் நேஷன் லெவல், ஹிஸ்ட்ரி லெவல். துரந்தர் மூவி மாதிரி ஸ்டோரிஸில் நம்ம பார்த்த கேரக்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பப்ளிக் சர்வன்ட்ஸ், அவங்க எல்லாம் எம்ப்ளாயிஸ் தான் டெக்னிக்கலி. ஆனால் அவங்க எடுத்த டிசிஷன்ஸ், அவங்க காப்பாற்றின லைஃப்ஸ், அவங்க ஸ்டாண்ட் பண்ணின ஜஸ்டிஸ், அதை பார்த்த அப்புறம் அவங்கள நம்ம லீடர்ஸ்னு தானே பார்க்குறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். பொசிஷன்ஸில் இல்லை பவர், பர்பஸில் தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் எம்ப்ளாய் தானேன்னு யோசிக்க வேண்டாம். பிகாஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற இம்பேக்ட், நீங்கள் டச் பண்ணுற லைஃப்ஸ், நீங்கள் பில்ட் பண்ணுற சிஸ்டம், அது எல்லாம் ஒரு பெரிய பவர். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ்குள்ளேயும் போக தேவையில்லை. ரோல்ஸ் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் இம்பேக்ட் பெர்மனெண்ட். திங்க், டிசைட், லீட்.